உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையான. மாமி ஒரு நிமிஷம் அந்த பாட்டை நிறுத்துங்க. ஏமா இவர் எழுதி பாடியிருக்க இந்த பாட்டுல அல்லாஹ்வுடைய இலக்கணத்துக்கு மாறு செய்யற விதமான வரிகள் இதுல இருக்கு. அப்படி என்ன வரிகள் இதுல இருக்கு? அந்த பாட்டுல அவர் இறைவனுக்கு உருவம் இல்ல அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கு. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஏன்னா ஏராளமான ஆதாரங்களை அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட நிறைய சஹீஹான ஹதீஸ் ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ்வே தனக்கு உருவம் இருக்குன்னு சொன்ன விஷயத்த இல்லன்னு நம்ம மறுக்கவே கூடாது. அப்படி மறுத்தோமே ஆனால் அப்போ நம்ம அல்லாஹ்வை முழுமையா நம்பலன்னு அர்த்தம். அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எக்காரணத்தை கொண்டு நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நீங்க முன்னால பார்த்த இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவில் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹுக்கு உருவம் இருக்குதாம், ஆனால் நம்மால் அதை கற்பனை செய்ய முடியாது. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த நச்சு கருத்தானது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு முற்றிலும் மாற்றமான ஒரு கருத்தாகும். இஸ்லாமிய அடிப்படை தஅவா பிரச்சாரம் புனித கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவிற்கு முற்றிலும் மாற்றமான ஒரு கருத்தை இந்த வீடியோவில் மக்களுக்கு துணிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். எனவே அவர்களுடைய நச்சு கருத்துகளுக்கு நாம் நம்முடைய ஈமானை பறிபோக செய்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வீடியோவுல சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கடா, அல்லாஹுக்கு உருவம் இருக்குதாம், ஆனா நம்மால் அதை கற்பனை செய்ய முடியாது. எப்படி மக்களுக்கு ஒரு மாய கருத்தை துணிக்கிறாங்கன்னு பாருங்க. முதல்ல உருவம் என்று சொன்னால் அது அல்லாஹுவால் படைக்கப்பட்டதாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹுவானவன் உருவம் கொண்டவன் அல்ல. அல்லாஹு தாலா தன்னை பற்றி அல் குர்ஆனில் கூறுகையில் அல்லாஹ் மிக தெளிவாக கூறியுள்ளான். சூரத்து சூராவில் 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ்வை போன்று எதுவுமே கிடையாது. அவன் எதற்கும் ஒப்பாக கூடியவன் அல்ல. ஒரு வஸ்து இன்னொரு வஸ்தின் பால் தேவை காணுகின்றது என்றால் அல்லது உருவம் கொண்டதாக இருக்கின்றது என்றால் அது கடவுளாக இருக்க முடியாது. அது இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்க முடியாது. அப்படியாப்பட்ட ரப்பை நாம் வணங்கவில்லை. இந்த வீடியோவில் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கடா, அல்லாஹுக்கு உருவம் இருக்குதாம், நம்மால் அதை கற்பனை செய்ய முடியாது என்று சொல்றாங்களே. எதற்கு உருவம் இருக்குதோ அது நிச்சயமாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதாகத்தான் இருக்க முடியும். முஷப்பிஹாக்கள் முஜஸ்ஸிமாக்கள் கூறுவது போன்றுதான் அந்த மாய கருத்தை இந்த வீடியோவில் மக்களுக்கு துணிக்கிறாங்க. முஷப்பிஹாக்கள் முஜஸ்ஸிமாக்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹுக்கு உருவம் இருப்பதாக மக்களுக்கு அல்லாஹை பற்றி அல்லாஹ்வானவன் சடம் கொண்டவன், இடங்களை எடுத்துக்கொள்பவன், அரசில் உட்காரக்கூடியவன் என்றெல்லாம் முஷப்பிஹாக்கள் முஜஸ்ஸிமாக்கள் மக்களுக்கு நச்சு கருத்துக்களை எவ்வாறு புகுட்டுகின்றார்களோ அதே போன்றுதான் இந்த வீடியோவில் மக்களுக்கு ஒரு மாய கருத்தை துணிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வானவன் உருவம் கொண்டவனோ சடம் கொண்டவனோ இடத்தை எடுத்துக்கொள்பவனோ வானத்தில் இருப்பவனோ அரிசியில் இருப்பவனோ கிடையாது. அல்லாஹ் பரிசுத்தமானவன். இடங்களை படைப்பதற்கு முன்பு எவ்வாறு இடங்களின் பால் தேவை காணாமல் இருந்தானோ அதே போன்றுதான் படைப்புகளை படைப்பதற்கு முன்பு தேவை காணாமல் இருந்த ரப்பு படைப்புகளை படைத்த பின்பும் படைப்புகளின் பால் தேவை காணாமல் இருக்கிறான். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் இப்படியாப்பட்ட இந்த முஷப்பிஹாக்கள் முஜஸ்ஸிமாக்கள் இவ்வாறான மாய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கு நாம் நம்முடைய ஈமானை பறிகொடுத்து விடாமல் நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.